ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சேனலில் கவுண்ட் ஏ கவுண்ட் blank ஃபார்முலாஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கவுண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் எங்கெங்கெல்லாம் நம்பர் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அது கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு சாம்பிள் டேபிள்லேருந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக = போட்டு கவுண்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த வேல்யூஸில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேல்யூ வேணும், நம்பர் ஆஃப் கவுண்ட் வேணும் அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா அந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூமரிக் வேல்யூ, நம்பர் வேல்யூ இருக்கிறனால அது 4ன்னு கவுண்ட் காமிக்குது. இதே நீங்கள் செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட் இருக்கிறனால அது வந்து 0ன்னு காமிக்குது. இதே நீங்கள் ஃபோர்த் ரோ ஆப்பிள் 25 மேங்கோ 52 இருக்கிற இடத்துல அது வந்து 2 நம்பர்ஸ் தான் இருக்கிறனால அது 2ன்னு காமிக்குது. ஸோ திஸ் இஸ் கவுண்ட். நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஏ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ = போட்டு கவுண்ட் ஏ போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரோ எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ட்ராக் பண்ணிட்ட பிறகு இது கவுண்ட் ஏ என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, அது டெக்ஸ்ட்டாகவே இருந்தாலும் டெக்ஸ்ட் வேல்யூ டேட் பர்சன்டேஜ் எது இருந்தாலுமே அந்த வேல்யூ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து அது கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒன்லி blank செல்ஸை விட்டுட்டு மீதியெல்லாம் அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் blank ஃபார்முலா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரேஞ்ச்லேயே எத்தனை blank செல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் அது எடுக்கும். ஸோ கவுண்ட் blank நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து தேர்ட் ரோவில் ஒரு blank செல் இருக்குது. சி 12th மார்ச்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு blank செல் இருக்குது. ஸோ அது ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு blank செல் இருக்குது அப்படின்றத அது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே போல் நம்மளுக்கு 5th ரோவில் பர்சன்டேஜ் ரோலையும் நம்மளுக்கு ஒரு blank செல் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு blank செல் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்ட் ஏ கவுண்ட் blank 3 ஃபார்முலா இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.